என்னடா கற்பகம் கண்ணை கசக்கிட்டு போகுது? முறப்பையன் இருக்கும்போது எங்கிருந்தோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து பொண்ணை கட்டி கொடுத்தா கண்ணை கசக்கித்தானே ஆகணும். என் பையன் செந்தில்வேலனுக்கு உங்க பொண்ணை கொடுங்க, சொந்தம் விட்டு போகாம இருக்குன்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். கேட்டா தானே? பொண்ணு ஆசைப்பட்டுட்டா நான் என்ன செய்ய முடியும்னு வியாக்கியானம் பேசுறான். செந்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, என் மவன் முத்து செல்வனையாவது கட்டிக்கலாம்ல. ஏய், செந்திலுக்கு என்னடா குறை? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஓ மவனை காட்டிலும் படிப்புலயும் சரி அறிவிலையும் சரி சலச்சமே இல்லாம. சரிண்ணே விடுண்ணே, நமக்குள்ள எதுக்கு சண்டை? உன் மவனை கட்டினாலும் ஒண்ணுதான், என் மவனை கட்டினாலும் ஒண்ணுதான். அப்படி சொல்லு. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. ஏன் உங்க மவனை பெரிய வீட்டு குடும்பம் வேண்டான்னு சொன்னாங்கன்னு அவன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கேள்வி கேட்டா பரவாயில்லண்ணே, கேவலப்படுத்துறானுங்க. தம்பி, கற்பகம் கண்ணை கசக்கிட்டு போறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது முதல்ல என்னன்னு தெரியணும். சின்னதா ஒரு விஷயம் மாட்டினா போதும், அதை ஊதி பெருசாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்ன சொல்ற? அவ்வளவுதானே? கண்டுபிடிச்சிடுவோம். நம்ம பயல்களை விட்டு சம்மந்தியையும் சம்மந்தி அம்மாவையும் நோட்டம் விட சொல்லுவோம். ஒரு துரும்பு கிடைச்சாலும் அது நம்ம கரும்பு தானே. சரி வா. நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். டேய் அஸ்வின், எப்படா வந்த? எப்படி இருக்க சித்தி? என்னடா பொண்டாட்டி மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, அம்மாவை கூட்டிட்டு வரலையா? அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல சித்தி, அதனாலதான் எங்க 2 பேரையும் போக சொன்னாங்க. சரிடா. என்னடா அஸ்வின், எப்ப பாரு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்க? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும் சித்தி. எவ்வளவு நேரம் சார் இங்க இருப்பீங்க? கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். தேங்க்யூ சார். அம்மா, உங்க 2 பேரையும் வெளியே மாமா கூப்பிடுறாரு. சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் சார். ப்ளீஸ் எடுங்க. தேங்க்யூ சார். மேம் நீங்களும் வாங்க மேம். நீங்க பரவாயில்ல வாங்க மேம். இல்ல நான் எதுக்கு, நீங்க எடுத்துக்கங்க. பரவாயில்ல வாங்க மேம். ப்ளீஸ் மேம். எதுக்கு நான்? ப்ரோ நீங்க ஏன் தனியா நிக்கிறீங்க? நீங்களும் வாங்க. இல்ல பரவாயில்ல. என்ன ப்ரோ, ஹரி சார் ஃபேமிலியோட எடுத்தா எனக்கு பெருமை தானே, நீங்களும் வாங்க. மேடம் கொஞ்சம் ஸ்மைல் பண்றீங்களா? தேங்க்யூ Thank சார். you மேம். அப்பா வாங்கப்பா, வெளியே மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போலாம். தேங்க்ஸ் சார். எஸ் பார்த்தல, சூப்பரா இருக்கு. செல்ஃபி வித் செஃப் ஹரி அண்ட் ஃபேமிலின்னு போட்டோன்னு வச்சுக்கோ ஃபேஸ்புக்ல. லைக்ஸ் அப்படியே அல்ல போகுது. அப்லோட் பண்ணு சீக்கிரம் அப்லோட் பண்ணு. ச்சே, இந்த நேரம் பார்த்து நெட் ஸ்லோவா இருக்கு. ஒருவேளை சிக்னல் இல்லையோ? வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணலாமா? நீ போய் எங்கேயாச்சும் ட்ரை பண்ணு, நான் பாரதியை பார்க்க போகணும். சரி. இன்னைக்கு தேதிக்கு யூடியூப்ல சமைக்கிறவங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஹரி சார் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டா அதிகமானவங்க நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. டேய், நான் உண்மையை சொல்றேன், நீ நம்ப மாட்டல? இரு, நான் அவர் கூட எடுத்த செல்ஃபியை அனுப்புறேன், அப்ப நம்புவல நீ. டேய், ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசின்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணா, ஏன்டா தேவையில்லாம அந்த ஆளோட பேரை சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ற? எனக்கு அவரோட பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. வைடா போன. டேய் 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 சந்தோஷ், டேய் வெச்சிட்டானா? என்ன? அட பாவி, சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். நம்மள லூசா குடிச்சிருக்கியான்னு வேற கேக்குறான். இனி பேசி பிரயோஜனம் இல்லை, ப்ரூஃப் அனுப்பி வைப்போம், அப்போ தெரியும் யாரு லூசுன்னு. அவனுக்கு நம்ம ஹரி சார் கூட எடுத்த போட்டோவை அனுப்புவோம், அதை பார்த்தா தான் நம்புவான்.
ச்சே சிக்னலே இல்லை. டவர் கிடைக்கிற இடமா போயிட்டு சந்தோஷ்க்கு ஃபோட்டோ அனுப்புவோம். ம். அப்படியா? சரி சரி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல, நான் புறப்பட்டுலாம்ல? சரி போலாம். அண்ணே, குலதெய்வம் கோயில்ல எல்லாம் ரெடியா இருக்கான், உடனே வர சொல்றாங்க. இப்ப புறப்பட்டா சரியா புறப்படலாம்ப்பா. சம்பந்தி அம்மா, பொண்ணை கையை பிடிச்சி கார்ல ஏத்துங்க. சம்பந்தி, நீங்க மாப்பிள்ளைய கையை பிடிச்சி கார்ல ஏத்துங்க. வா உட்கார். இது கொஞ்சம் பிடிங்க. வாமா, போய் உட்கார். வா உட்கார். கொடுங்க. மாப்பிள்ள ரெடி? சொன்னதெல்லாம் புறப்படலாம்ல? நான் வண்டி எடுப்பா, கிளம்புங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுக்க. ஐயனாரே, அகிலத்தை காக்கும் ஐயனாரே, இந்த சின்னஞ்சிறுசுகளுக்கு ஒரு தீங்கும் வராம நீதான் கூட இருந்து காக்கணும் ஐயனாரே. இந்தாங்க, இத பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணுக்கும் போடுங்க. இந்தாங்க சம்மதியம்மா. நீங்க ரெண்டு பேரும் அவங்கள மாதிரியே எதிரில் போய் உட்காருங்க. என்ன இது? ஏன் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? சம்பந்தி, இதுதான் வளைவி பூட்டு விழா. எங்க கல்யாணத்துல இது ஒரு சடங்கு. ஆஹா. கேமோட ரூல்ஸ் என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி கையில வளையல் போடணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எந்த புருஷன் பொண்டாட்டி கையில அதிக வளையல உடைக்காம போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்டாட்டி மேல அதிக பாசம் இருக்கிறதா அர்த்தம்.